கார் சர்வீஸ் விட போகிறதுனால இந்த இன்டீரியர் உள்ளலாம் க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க தான் வர சொன்னாங்க, அதுக்கப்புறம் முடியாது எடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அடனே நம்ம வண்டி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இது என்னென்ன தெரிலங்க, பிசு பிசு பிசுன்னு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி என்ன ஸ்ப்ரே தான் அடித்தாங்கன்னு தெரியல, பிசு பிசு பிசுன்னு இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம காரு சர்வீஸ் முடிஞ்சு வந்துருச்சுங்க. சைடில் நம்ம காட்டினோம் இல்லைங்களா, ஆனால் அதுலேயும் சின்னதாக தூள் அப்படியே தான் இருக்குது. இது ஏதோ க்ரீம் மாதிரி போட்டு துடைப்பாங்க போல். அது பாருங்களேன், எண்ணெய் பிசுக்கு மாதிரி தெரியுது. இங்கே பாருங்களேன், டஸ்ட்டு பாருங்கள். இது என்ன கருமன்னே தெரியல. पूरा वाशिंग भैया वेस्ट இதெல்லாம் அடிச்சிருக்குங்க தண்ணி. அதுதான் உயிர் நாடி. ஒரு வழியா என்னுடைய கார் மாருதி ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸ் என்னுடைய காரை நான் 4வது சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த 4வது சர்வீஸ் பண்ணும் பொழுது எனக்கு மிகப்பெரிய ஆதாரம் கிடைச்சது. அந்த ஆதாரம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் அதே போல இதை சமாளிக்க அவங்க என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதுல எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க சொல்லுவீங்க. கண்டிப்பா நான் இதை சொன்னேன்னா நீங்க அதை வந்து கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அதையும் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இது இந்த கார் சர்வீஸ் பண்ணும் பொழுது நான் ஆரம்பத்துல இருந்து எனக்கு டெலிகாலிங் வந்ததுல இருந்து, எனக்கு 9ஆம் மாசமா 8ஆம் மாசமா டெலிகாலிங் கால் வந்ததுல இருந்து எனக்கு வந்துட்டு லாஸ்டா என் வண்டியை நான் வந்து பிக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்த வீட்டுக்கு வந்த வரைக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இதெல்லாம் எதுக்காக எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு அவமானப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்க வேணாம்ல. ஸோ அவங்க சொன்னதை நம்பி நான் ஒருவேளை ஒரு வித்தவுட்டா போயிருந்தேன்னா, ஸோ எனக்கு தானே அந்த இடத்துல அசிங்கம். ஓகே, என்கிட்ட இருந்தது அப்படின்றதுனால நான் அதை பண்ணிட்டேன். அப்போ இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்றத என்னுடைய கேள்வி. மேபி இதை அந்த கார் ஷோரூம் சர்வீஸ் சென்டர்ல பார்க்குறாங்கன்னா, ஓகே தயவு செஞ்சு வந்துட்டு இதை மட்டும் நீங்க சரி பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு அதாவது ஒரு விஷயம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகுதுன்னா 99% கம்ப்ளீட் ஆகக்கூடாது, அது 100% கம்ப்ளீட் ஆகணும். அதுதான் ஒரு ப்ராப்பரான சர்வீஸ்க்கும் ஒரு ப்ராப்பரான கஸ்டமர் கேருக்கும் ஒரு நல்ல ஒரு ஏத்தமான விஷயம் அப்படின்றத நான் பார்க்குறேன் என்னுடைய அனுபவத்தை வச்சு. சரி ஓகேங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கால் ரிசீவ்ல இருந்து பார்த்தரலாம். எனக்கு 8ஆம் மாசம் ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் வந்தது தப்பு கிடையாது. அந்த காலில் அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா, சார் இது எங்களுடைய பாலிசி படி வருது, நீங்க வந்து பண்றது நல்லது அப்படின்ற மாதிரி, என்ன ஏதோ பண்ணலினா என் வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயங்களை அந்த இடத்துல சொன்னாங்க. ஸோ நான் அதை என்னன்னு சொல்ல விரும்பல, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொன்னாங்க. இங்க ஞாபகப்படுத்துறது தப்பு கிடையாது. ஆனா இவங்க எப்படின்னா கஸ்டமரை பயமுறுத்துறாங்க. அதாவது இதை பண்ணலினா அது நடந்துரும் அப்படின்ற மாதிரி. என்கிட்ட சர்வீஸ் லாஸ்ட் சர்வீஸ் விடக்குள்ள என்ன சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட் சர்வீஸ்னா இப்ப கிடையாதுங்க, 2024 12ஆம் மாசம் வந்துட்டு நான் சர்வீஸ் 12ஆம் மாசம் சர்வீஸ் விட போயிருந்தேன். அப்ப 7466 கிலோமீட்டர் என்னமோ சர்வீஸ் எனக்கு வண்டி வந்து கிலோமீட்டர் ஓடி இருந்தது. அந்த சர்வீஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா நீங்க வந்துருங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை 10,000 கிலோமீட்டர் ஓடல 1 இயருக்கு மேல இது போயிட்டு இருக்குன்னா அப்பயும் வந்துருங்க சார். ஏன்னா 1 இயர் தான் ஆயிலோட வந்துட்டு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல, அவங்க சொன்னாங்க. அது சொன்ன உடனே சரி ஓகேன்னு நான் சொல்லிட்டேன். சரி ஓகே, இதுதானே கட்டமைப்பு, இப்படித்தானே இருக்குது. ஆனா அவங்க என்கிட்ட சொன்னது 8ஆம் மாசமோ 9ஆம் மாசமா எனக்கு கால் பண்ணிட்டு, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், மேடம் இன்னும் 3-4 மாசம் எனக்கு இருக்குது, நீங்க இதுக்குள்ள எதுக்கு எனக்கு இப்ப கால் பண்றீங்க, சரி நீங்க சொன்னதை வந்து எனக்கு ப்ரூஃபா வந்துட்டு லெட்டர் பேட்ல எனக்கு மெயில் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதாவது மெயில் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஃபோனும் வரல. ஸோ அப்படியே விட்டுட்டேன் நான். சரி ஓகே, நம்ம ஏன் சண்டை போட்டுக்கிட்டு, நமக்கு வரக்குள்ள போய்க்கலாம்னு விட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு ஃபியர் வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. எனக்கு ஞாபகப்படுத்துறது எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு அப்படியே மறந்துடுவாங்க அப்படின்றதுனால ஞாபகப்படுத்துறது தப்பு கிடையாது. ஆனா பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தது என்ன நடக்குது, நான் சர்வீஸ் பண்ணலான்னு முடிவு பண்றேன். இப்போ வந்துட்டு 11ஆம் மாசம், நான் இந்த மாசமே முடிவு பண்ணிட்டேன் நான். ஸோ 1ஆம் தேதியே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா வண்டி சர்வீஸ் விடணும். ஸோ சரியான நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நம்பர், அதாவது லாஸ்ட் டைம் சர்வீஸ் விட்ட நம்பர் எல்லாத்துக்கும் கால் பண்றேன். எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப். இது உங்களுக்கு நடந்திருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப், எந்த நம்பருக்குமே போகல. அதுக்கப்புறம் அவங்க டெலிகால் நம்பர் அதுக்கு பண்ணேன். அப்புறம் எப்படி என் நம்பர் தெரிஞ்சுன்னு தெரியல, எனக்கு ஒரு கால் அப்படின்றது கொஞ்ச நேரத்திலே வருது. இந்த மாதிரி உங்க கார் வந்துட்டு நெக்ஸா ஷோரூம்ல இருந்து பேசுறேன் சார் அப்படின்ற மாதிரி, சர்வீஸ் சென்டர் இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. நான் பேசுறேன். பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க. இந்த மாதிரி இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, கூலண்ட் வந்துட்டு டாப் அப் பண்ணுவாங்க, அதே போல வந்துட்டு உங்களுக்கு பிரேக்கிங் ஆயில் டாப் அப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேடெல்லாம் தேய்ச்சி போடுவாங்க, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை மாத்திடுவாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு தோராயமா சொல்றாங்க. இப்ப அவங்கள்ட்ட இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட அவங்க 699 அப்படின்ற சொன்னாங்க. 699 ஒன்று. ஸோ இதுதான் சார் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ், இந்த இயர்-எண்டுக்கு ஆஃபர் வந்திருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஆஃபர் அப்படின்றது ஒருவேளை சார் இது 10,000 ரூபா சார்,
நாங்கள் உங்களுக்கு 7,000 ரூபாய்க்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அவங்க டேரெக்டாகவே 6,999 ஆஃபர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நான் விட்டுட்டேன் நான். ஏன்னா எனக்கு பழைய ப்ரைஸோட டீட்டெயில் அப்படின்றது எனக்கு தெரியாது. சரி ஓகேன்னு விட்டுட்டேன். மறந்து போச்சு. 10 மாதம் கிட்ட ஆக போகுது இல்லைங்களா, மறந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்க்குறேன், என்னுடைய பழைய பில் எடுத்து பார்க்குறேன். பழைய பில் எடுத்து பார்க்கும்பொழுது அதில் வந்து 7,062 ரூபா தான் போட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஃபோன் அடித்தேன். இது போல் மேடம் நீங்கள் 6,999 சொல்கிறீங்க, இதில் வேற வந்துட்டு வித்தவுட் வந்துட்டு அதில் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கூட இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஜிஎஸ்டியோட சேர்த்தா 7,500 8,000 அப்படின்றது வந்துடும். அப்போ ஆனால் அவங்க சொன்னது என்னன்னா 7,500 தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இந்த அமௌண்ட் வந்துடும். அப்புறம் எப்படி மேடம் இது அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். நான் கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் அவ்வளோதான் சார் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் மேடம் லாஸ்ட் டைமாவது பரவாயில்ல கம்மியாக இருந்துச்சு, அப்போ லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் பேரம் பேசுறேன். எனக்கு தெரியுதோ தெரியலையோ, ஸோ ஒரு கஸ்டமர் ஒரு 500 கம்மியாகுதுன்னா அவங்க தான் பார்ப்பாங்க, அதுதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் யோசிச்சு கேட்டேன். அப்போ அவங்க இது வந்து லாஜிக்கே கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு பொட்டி கடையில், அதாவது நீங்கள் போய் பேரம் பேசுகிறீங்க, போய் சூப்பர் மார்க்கெட்டில் பேசுவீங்களான்னு கேட்பாங்க. என் காசு நான் எங்கே வேணால் பேரம் பேசுவேன். நான் எனக்கு அது விலை அப்படின்றது வந்துட்டு எனக்கு என்னவோ அதை பொறுத்து நான் பேரம் பேசுவேன். அந்த ஒரு இது எனக்கு இருக்குது. அவங்க வந்துட்டு பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரி, இல்லை பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை பெரிய கார் ஷோரூம் வச்சுருந்தாலும் அங்கேயும் போய் நான் பேரம் பேசுவேன். ஏன்னா கார் வாங்கல பேரம் பேசி தான் நம்ம வாங்குறோம். சரி ஓகே ஏதாவது ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லி. அப்போது அவங்க இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, 7,500 வரும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக மேடம் சொல்லுங்கள், ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு தீபாவளி எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது நிறைய செலவு பண்ணிட்டேன், என்கிட்ட இப்போ காசு வந்து கரெக்டாக இருக்குது 7,500 அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறமேட்டுக்கு 7,000 பண்ணிக்கிங்க மேடம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஓகேன்ன உடனே நானும் என்ன பண்ணுறேன்னா கார் எடுக்கிறதுக்காக நான் இங்கேருந்து கிளம்புறேங்க. ஸோ கார் எடுக்கும் பொழுது நீங்கள் இந்த விஷயத்தையும் பண்ணணுங்க. வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பொருட்களும், அதாவது என்னென்ன பொருட்கள் நீங்கள் வண்டி காருக்குள்ளே வச்சுருக்கீங்களோ, நீங்கள் வந்துட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ்லையோ அல்லது பூட் பேஸில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஈவன் ஜாக்கி, அதுக்கப்புறம் அதில் இருக்க மேட்டுனா நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வச்சிருக்கிற மேட்டு தான், அதில் இருக்கிற மேட்டை விட்டுருங்க. ஏன்னா அவங்க தண்ணி அடிச்சு நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லலை. லாஸ்ட் டைம் நான் 2-3 போனதுனால எனக்கு தெரியும், அதனால் நான் எடுத்துட்டேன். அதில் சில இதெல்லாம் கிழிஞ்சு போச்சு, அதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பல, அதெல்லாம் பழசு, அதனால் அதை விட்டுருங்க. அதனால வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, நானும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நான் எடுத்து வச்சுட்டு காலையில் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இது போல் நான் மேடம் நான் 9 மணிக்கு வந்துடுவேன், ஷோரூம் எப்போ சர்வீஸ் சென்டர் எப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அந்த டைம் நான் கரெக்டாக வந்துடுறேன். ஆனால் எனக்கு அன்னைக்குள்ளே சேம் டே டெலிவரி வேணும்னு. சரி ஓகேங்க சார் வாங்க மதியத்துக்குள்ளேன்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன் ஆஃபீஸ் போகணும் மேடம், ஆஃப் டே பர்மிஷன் போட்டு வரேன்னு. மதியத்துக்குள்ளே கார் கிடைச்சிரும் சார், நீங்கள் வாங்க சார், நான் பேசிக்கிறேன் சார், டெக்னீஷியன் கிட்ட நான் பேசிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு நான் இங்கே காலையில் 8 மணிக்கு கிளம்புறேன். ஈசிஆர்லேருந்து 8 மணிக்கு கிளம்பி நான் கீழ்கட்டளைக்கு வந்துட்டு போகிறேன். கீழ்கட்டைக்கு கரெக்டாக 9:01 நான் உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே போனால் அங்கே போனால் நிறைய காரம் நின்றுருக்குது. சரி ஓகே அந்த மாதிரி அவங்க சொன்ன உடனே நானும் போயிட்டேன். நான் அங்கே போன உடனே வந்துட்டு ஜாப் கார்டு போடுறதுக்கு எல்லாருமே வந்தாங்க. ஜாப் கார்டு போடுறதுக்கு ஒருத்தர் வந்தார், வந்து பேசினார் ரொம்ப பொலைட்டாக. ஸோ ரொம்ப ஹம்புளாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது பரவாயில்ல டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்ற மாதிரி என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நோட் பண்ணி எழுதிக்கிட்டாரு. எழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இன்ஃபோடைன்மெண்ட் வந்துட்டா டே அண்ட் நைட் மாற மாட்டேங்குது அப்படின்றது எல்லாத்தையுமே சொன்னேன். இன்ஃபோடைன்மெண்ட் அப்டேட் பண்ணி கொடுவோன்னு சொன்னேன். அதையும் வந்துட்டு சரி ஓகே சார் நான் அதை பண்ணி தரேன்னு சொன்னார். ப்ராப்ளமாக சொன்னேன், அவர் அப்டேட் பண்ணால் சரியாக போயிருந்தாரு. ஒரு சிலருக்கு நாங்கள் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், ஒருவேளை இது மேஜர் ப்ராப்ளம் இதே மாற்றி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் இது போல் இல்லை சார் அது பண்ண முடியாது, ஏன்னா இதெல்லாமே அசம்பிள் தானே, வெவ்வேறு கம்பெனி தானே இதில் வந்து அசம்பிளுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அப்போ வாரண்டி அப்படின்றது வேற ஒருத்தவங்களோட வாரண்டியாக இருக்கும், 2 வருஷம் வாரண்டி இருக்கு போல. அந்த வாரண்டி இன்ஃபோடைன்மெண்ட் வாரண்டி அப்படின்றதுக்குள்ள மாற்றலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணு சார், அவங்க செக் பண்ணி ஒரு வேலை இதாகலைன்னா அது வேஸ்ட் சார், உங்களுக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னாரு. ஸோ அக்செப்டபிள், செக் பண்ணி பாருங்க, அப்டேட் பண்ணி பாருங்க, அப்டேட் ஆகலைன்னா எனக்கு அது என்னன்னு பார்த்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி அதை விட்டுட்டாரு, எல்லாமே ஓகே எல்லாமே எடுத்துட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சார் ஒரு 3 மணிக்குள்ள வண்டி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஏங்க நான் மதியம் ஆஃபீஸ் போகணுன்னு போய் நம்பர் 1 மதியம் நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு அவங்களும் சரின்னாங்க. அப்புறம் 3 மணிக்கு கொடுக்குறேன்னா அது என்னங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். இல்லைங்க அது நான் உங்கள்கிட்ட மாற்றி சொல்ல முடியாது, அது உடனே அவங்கள இது பண்ணிக்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட மாற்றி சொல்ல முடியாது இல்லைங்களா, நான் மதியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா நான் என்னங்க பண்ணுறது, அப்புறம் நீங்கள் வந்து வருத்தப்பட்டுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி எனக்கு டென்ஷன் ஆச்சு தான். ஸோ அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிடணும், ஏன்னா நான் வேலையை வெட்டியை விட்டுட்டு நான் சும்மா சுற்றிட்டு இருக்கேன்னா, முதல்ல சொல்லியிருந்தா இல்லை நான் பர்மிஷனே லீவாக போட்டு வந்திருப்பேன்ல, வாங்க சார் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்புறம் எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கோவம் இருந்துச்சு. சரி அப்புறம் அதை விட்டேன். சரி எனக்கு ஒரு 3 மணிக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான்.
அதுக்கப்புறம் என்னாச்சு, காரை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உள்ளே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு நடக்குது. அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரில் போயிட்டு டிஃபன் முடிக்கலாம் அப்படின்னு போயிட்டேன் நான். ஏன்னா நான் காலையில் வந்துட்டு ரொம்ப ஏர்லியாக எழுந்துச்சி வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்து 8 மணிக்கு கிளம்பி வந்து அப்படின்றது அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. அதனால் டிஃபன் அப்படின்றது அங்கே பண்ணலான்ட்டு போயிட்டேன். ஒரு காஃபி ஒன்று குடித்தேன், ப்ளைன் தோசை ஒன்று சாப்பிட்டேன். 40 ரூபா வந்துச்சு. ரேட்டு கம்மியாக இருந்தது, ஆனால் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. நல்லா இருந்தது, உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல இடம் அப்படின்றது இருந்துச்சு. ஓகே, அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நீங்களே பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவையும் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த ஒவ்வொரு வீடியோவும் நீங்களே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கார் சர்வீஸ் விட போகிறதுனால இந்த இன்டீரியர் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். டஸ்டெல்லாம் நிறையா இருக்கும், அதுக்கு பஞ்சமே இல்லை. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே கால் வச்சதெல்லாம் இருக்கும். இந்த கேப்பில் பாருங்கள், மண்ணு தெரியுதுங்களா? இங்கே இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இங்கெல்லாம் இந்த இடம் தான் மாட்டோம். அப்போ தான் ஒரு சர்வீஸ் எப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடம். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆஃப்டர் சர்வீஸ் பார்க்கலாம். பரவாயில்லைங்க, கேட்ட உடனே உள்ளே வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உள்ளே போய் நம்ம காரை வீடியோ எடுக்கலாம். மற்றது எதுவும் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நிறையா துரு பிடிச்சி போச்சு. என் வண்டி இப்போ தான் அடியில் பார்க்குறேன். ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க தான் வர சொன்னாங்க, அதுக்கப்புறம் முடியாது, எடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. இதில் என்னன்னு தெரியல, நம்ம வண்டி தான் எடுக்க போகிறோம், நம்ம காரை எடுக்க போகிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஃபேக் பண்ணுறவங்க தான் ஒரி பண்ணணும், இவங்க ஏன் ஒரி பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, நமக்கு எதுக்கு, நம்ம அங்கேருந்தே எடுத்துப்போம். ஆனால் ரொம்ப டூ மச், இதெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்த்தா தான் இருக்கிற எல்லாமே விசிபிலிட்டியோடு எனக்கு தெரியும். இப்போ தான் ஈஸியாக எனக்கு தெரியும். கல்ச்சாரு. இவங்க 2 பேரும் நம்மளை வீடியோ எடுத்துக்க தான் சொன்னாங்க. அதுக்காக தான் நான் உள்ளே போய் வீடியோ எடுத்தேன். அப்புறம் உள்ளே இருந்து யாரோ ஒருத்தர் வந்தார், அவர் தான் எடுக்கக்கூடாதுன்னு கத்திக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். ரொம்ப இதுவெல்லாம் பேசலை, எடுக்கக்கூடாது சார்னா நான் வந்துட்டேன். இவங்க தான் வர சொன்னாங்கன்னு நான் எதுவும் சொல்ல, இவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலி நம்ம வண்டியோட ஸ்பேர் தான் இங்கே கிடக்கிறது எல்லாமே. அங்கே பாருங்கள், டிஸ்க் பிரேக் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஏர் ஃபில்டர்லாம் நமக்கு கிடையாது, இன்ஜினில் ஒரு ஏர் ஃபில்டர்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கக்கூடிய சில இதெல்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. அதிகமாக நச்சுன்னு பிரேக் அடிக்காததுனால நம்முடைய டிஸ்க் பேட் எதுவும் அதாவது தேஞ்சு போகலை. அதை வந்துட்டு மாற்றலை அவங்க, ஒன்லி தேய்ச்சி போடுறாங்க, அவ்வளோதான். அந்த பேடலையும் தேய்ச்சி போடுறாங்க, இங்கேயும் தேய்ச்சி போடுறாங்க. ஸோ அவ்வளோதான். மற்றபடி ஆயில் வந்துட்டு சின்ன ஃபில்டர் ஆயில் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதை வைக்கிறாரு, பார்த்துக்கலாமா? ஆமாம், அங்கே பாருங்கள், 2 இருக்குது, புதுசு ஒன்று, பக்கத்தில் பழசு ஒன்று. அது என்ன ஃபில்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆயில் ஃபில்டர் அப்படின்றது தான் அதனுடைய பேர். அதையும் மாற்றிருக்கிறாங்க. அங்கே வீடியோ எடுக்க விட்டுருந்தா இன்னும் சூப்பராக காமிச்சிருப்பேன். ஸோ விடல, நம்ம வீலு 4 வீலையும் கைட்டு கீழே தர்ணா போராட்டம் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். 4 வீலும் பப்பர் பேனு கிடக்குது. ஆமாங்க, டிஸ்க்கு பேடையும் கழட்டி இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், கீழே தெரியுது அவங்களுக்கு. டிஸ்க்குன்ற பாருங்கள், ட்ரம்மையும் கழட்டி இருக்கிறாங்க. பரவாயில்ல. ஸோ ட்ரம்மு கழட்டுவாங்கன்னு நான் யோசித்து பார்க்கல. ஆனால் யாருமே சிரிக்க மாட்டேன்றாங்க, முன்னேறாங்க, ஏன்னு தெரியல. இப்போ மாற்ற போகிறாங்க. அதாவது வண்டியினுடைய இன்ஜின் ஆயிலை கைட்டி விட்டாங்க. வண்டி இன்ஜின் ஆயில் வந்துட்டு இப்போ மாற்ற போகிறாங்க. ஸோ கழட்டுறதுக்கு தனியால் போல் அதை, ஆனால் அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள். ஆயில் கழட்டி எடுக்கிறது அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ ஆனால் நான் கேட்டிருந்த அந்த வீடியோ முடிஞ்சால் அதை எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு போடுறேன். ஐயோ, நிறையா ஆயில் வருது.
கயிறு மாதிரி போகுதுங்க. என்ன டப்பா இருக்குது பார்த்தீங்களா, கிரீஸ் மாதிரி ஏதோ இருக்குது. அதை எடுத்து நம்மளுடைய டிஸ்கில் வந்து தடவுறாரு. அதாவது டிஸ்க் பிரேக் இருக்குல்ல, அந்த பேடில் சைடில் வந்து தடவுறாரு. பட் ஒய் தெரியல. அதெல்லாம் கேட்டால் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா ஓவராக கேள்வி கேட்குறேன். அதனால தான் ஒன்று வெளியில் விட்டுருவாங்க. அதனால் நான் எதுவும் கேட்கல. ஓகே, எனக்கு தெரிஞ்சால் அந்த ஹீட்டு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுருக்கக்கூடிய க்ரீஸ்ன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கூலண்ட் ஆயில், கூலண்ட் வாட்டர்னு வேணால் சொல்லலாம், கூலண்ட் ஆயில் அதையும் வந்துட்டு மாற்றுறாங்க, பிடிக்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் ஆகுன்னு சொல்லிவிட்டு நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆயிலும் மாற்றியாச்சு ஒரு வழியாக. இப்போ கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய காரை என்ன செய்கிறாங்கன்னா வீல் அலைன்மெண்ட் பார்க்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கார் சட்டி மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு வந்து மாட்டுறாங்க. என்னது அது? ஓகே, நமக்கு சாஃப்ட்வேர் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க, அதுவும் சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நமக்கு அந்த குவாலிட்டி எரர் ஏன் வருதுன்னு தெரியல. நான் சைடில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை உங்கள் கார்லேயும் இது வருது, இது ஒருவேளை நீங்கள் சரி பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியல. பட் இன்னொரு பெரிய டெக்னீஷியன் வராராம். ஒருவேளை அவர் சரி பண்ணிட்டாருன்னா நல்ல விஷயம். சரி பண்ணலன்னா நான் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல். காரில் மவுத் இருக்குது இல்லைங்களா, அந்த மவுத்தை வந்துட்டு தேய்க்கும் போது தட்டி உடச்சிட்டாங்க போல். ஃபுல்லாக காற்று இறங்கி இருக்குது. இதை கூட கவனிக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டயரை கழட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு காற்று இருக்கா இல்லை பஞ்சரா என்ன எதுன்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு மாற்றியும் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னு பாருங்கள். அடனே, நம்ம வண்டி பார்த்திங்களா எப்படி இருக்குங்க. டயர் வந்துட்டு பின்னாடி டயர் கழட்டிட்டாங்க. பெட்ரோல் டேங்கு இங்கே இருக்குது பாருங்கள். பெட்ரோல் டேங்கு இங்கேருந்து நமக்கு இங்கே இருக்குது பெட்ரோல் டேங்க். மாருதி ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸ் நம்ம காரினுடைய மாடல். ஸோ சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனால காற்று இறங்கிடுச்சு. அதனால் டயரை கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் எப்போவுமே அந்த பம்பு கையில் வச்சுட்டு வருவேன். சரி போகிறதே சர்வீஸ் சென்டர் தான், அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பம்ப் எடுத்துகிட்டு வரல. அடிக்கடி அந்த சென்சார் இதெல்லாம் இருக்கும்ல, இங்கே பாருங்கள், இதெல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நல்லா ஸ்ப்ரேலாம் அடிச்சிருக்காங்க, ஆயிலி ஸ்ப்ரேலாம் அடிச்சு சூப்பராக இருக்குது. ஏர்லாக் போகிறதுக்கு, ஃபியூலுக்கு ஏர்லாக் வேகமாக அடிக்கக்குள்ளே போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. க்ளீனிங் நல்லாயிருக்கு. பார்த்துட்டிங்களா, அதில் ஒவ்வொரு விஷயமும் சொல்லியிருப்பேன். அதில் இன்னும் ஸ்பெஷலாக அந்த டீ கொடுக்கும்போது எனக்கு அந்த கவனித்த விதம் அப்படின்றது, நமக்கு வந்துட்டு ஒரு அழுக்கான கப்பு, அது ரொம்ப அழுக்காக இருந்த அந்த கப்பு கொண்டு வந்து வச்சது. எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் டிப்டாப்பாக வந்திருந்தார், அவருக்கு வந்துட்டு நல்ல கப்பாக கொண்டு வந்து வச்சது. அது எனக்கு அந்த பார்ஷாலிட்டி அப்படின்றது எனக்கு அந்த இடத்துல தெரிஞ்சுது. ஸோ ஏன் மிடில் கிளாஸ் தான் எதிரி அப்படின்ற மாதிரி, நம்மள ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போயிருக்கான் அப்படின்னா சந்தோஷமாக பார்க்காம அது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியலைங்க எனக்கு. ஏன்னா இது எனக்கு ஷோரூம்ல இருந்தே இருக்கு. நான் ஷோரூம்ல என்னுடைய கார் டெலிவரி எடுக்கும் பொழுது அதுல இருந்தே எனக்கு அந்த பார்ஷாலிட்டி இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம். ஸோ பெரிய கார்ல வந்து அவங்க பெரிய ஆள், அவங்களுக்கு கவனிக்கிறது, காரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ அதை பத்தி சொல்லாமலே டெஸ்ட் டிரைவிங் வந்துட்டு, ஒரு கார் எடுக்க போறோம்னா எப்போ டெஸ்ட் டிரைவ் கொடுப்பாங்க? உங்களுக்கு எப்போ டெஸ்ட் டிரைவ் கொடுத்தாங்க? நீங்க கார் எடுக்க போனீங்கல்ல, அப்போ உங்களுக்கு எப்போ டெஸ்ட் டிரைவிங் கொடுத்தாங்க? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு கார் டெலிவரினா, இன்னைக்கு சாயந்தரம் டெலிவரினா, எனக்கு இன்னைக்கு காலையில தான் டெஸ்ட் டிரைவிங் அப்படின்றது போகுது. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ கேட்காம இருந்திருப்பான், அவன் கொடுக்காம இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் அந்த பையனுக்கு ஃபோனை போட்டு கேட்பான், எப்பா டெஸ்ட் டிரைவ் சார், கார் அங்கே போயிருக்கு சார், கார் இங்கே வந்து. இவ்வளோ பெரிய ஷோரூம்ல இது ஒருவேளை ஒரு பணக்காரங்க வந்திருந்தா, நல்ல வசதி, ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு அவங்க ஒரு பென்ஸ் கார்லயோ பிஎம்டபிள்யூ வந்திருந்தா, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கார்ல வந்திருந்தா, இல்லை புது பைக்கில் போயிருந்தா, எனது பழைய பைக் தான் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு டிவிஎஸ் ஜூபிட்டர் வாங்கினேன். அதுக்கப்புறம் கார் அப்படின்றது. புது பைக்கெலாம் அப்போ தான் பழைய பைக்கில் போனேன். ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு பார்க்கல தெரியுது இல்லை, அந்த தோரணையெல்லாம் பார்க்கலையே. அதில் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது எனக்கு இந்த பார்ஷாலிட்டியாக தெரிஞ்சுது. ஏன்னா என்ன போல தான் காரு, நான் வந்து டெல்டா ப்ளஸ், எனக்கு தெரிஞ்சவர் வந்துட்டு ரிலேட்டிவ் தான், அவர் டெல்டா வேரியண்ட் அப்படின்றது, எனக்கு கீழ் டவுன் வேரியண்ட் தான், நான் அவருக்கு மேலே அப் வேரியண்ட் அப்படின்றது எடுத்திருந்தேன். அப்போ அந்த வண்டிக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் அவர் கார் அப்படின்றது ஃபர்ஸ்ட்லேருந்தே வச்சுட்டு இருந்தவர். ஸோ கவர்லாம் போட்டு சூப்பராக அவருக்கு வந்து கொடுத்தாங்க. பட் எனக்கு அப்படி கிடையாது. ஒரு சாவி ஆல்ரெடி வந்துட்டு பெருசாக வந்துட்டு அட்டை அடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த பிக் பாஸ் இதுலலாம் பார்த்துருக்கீங்களா, விஜய் டிவிலலாம் நீயா நானா போட்டியில் வந்துட்டு
இது வந்துட்டு மான்மார்க் அப்பளத்தின் வழங்கும் கிஃப்ட் வச்சர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சாவி எடுத்து கையில் கொடுத்துட்டு அவ்வளோதான் ஒரே ஒரு மாலையை போட்டு விட்டு மாலை கூட போட்டாங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லை மாலை போடலன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அங்கே போட்டு விட்டு நன்றி சார் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி விட்டு கை தட்டி சின்னதாக ஒரு கேக்கை வெட்டி அந்த கேக்கில் வந்து இது பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே கார் ஷோரூமில் இருக்க ஒருத்தர் கூட வரலைங்க அந்த இடத்துல. அப்போ தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், அந்த கார் ஷோரூமும் நான் ரிவ்யூ போகணும் அப்படின்றது. எனக்கு அந்த கார் ஷோரூம் என்ன ரிவ்யூ கூப்பணும் அப்படின்றது முடிவு எடுத்து தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன் நான். எனிவே அது சேனல் ஆரம்பித்து நான் நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஸோ மற்றவங்களுக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை தெரிவிச்சிட்டு இருக்கேன். அது ரொம்ப நல்ல விஷயம் தான். சரி ஓகே, அப்படி போச்சிங்களா. அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த அனுபவம் அங்கே ஒன்று நடந்தது, இங்கேயும் நடக்குது. கார் எடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பயும் இங்கேயும் நடக்குது. இதுதான் ஏன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம பில் டீட்டெயில் அப்படின்றது பார்த்துடலாம். அடுத்தது நீங்கள் கார் கிளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ரெண்டாயிரத்தி 24/12/3 இப்போ நான் வந்துட்டு 7466 கிலோமீட்டரில் என் வண்டியை வந்துட்டு 3வது சர்வீஸ் விடுறேன். இந்த 3வது சர்வீஸ் பெய்டு சர்வீஸ் தான். இது என்னன்னா லேபர் சார்ஜஸ் மட்டும் வாங்க மாட்டாங்க, அதே போல தான் எல்லாத்துலேயும் லேபர் சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க. ஏதாவது பொருள் மாற்றினா வாங்குவாங்க. சில நேரங்கள்லாம் உங்களுக்கு அந்த இது மட்டும் மாற்றுவாங்க, டிஸ்டில் வாட்டர் மட்டும் ஊற்றி விடுவாங்க கண்ணாடிக்கு, அப்புறம் கழுவி தொடச்சி கொடுப்பாங்க, அவ்வளோதான். இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸில் வந்துடும், லேபர் காஸ்ட் வாங்க மாட்டாங்க. அதனால தான் இந்த ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 3வது சர்வீஸ் அப்படின்றது 7466. இதில் இன்ஜின் ஆயில், சில விஷயங்கள், வீல் பேலன்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. அந்த வீல் பேலன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட 7062 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 6ஆம் மாதம் 2024 26ஆம் நான் செகண்ட் சர்வீஸ் விட்டுருக்கேன். கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணல, இதில் இருக்கு, இதில் தான் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இதில் எவ்வளோனா, இப்போ லாஸ்ட்டு வந்துட்டு 16,413 கிலோமீட்டர் அப்படின்றதுல நான் 25, அதாவது 2025 11/12 என் காரை சர்வீஸ் விடுறேன், 4th சர்வீஸ். இதுக்கான சார்ஜஸ் அப்படின்றது 7,935 ரூபா. இதில் என்ன உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறீங்களா? சரி ஓகே, அதாவது நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஏன்னா இந்த அம்மா என்னை அப்படி சொல்லி தானே கூப்பிட்டுச்சு. சார் நாங்கள் வந்துட்டு 699 பண்ணித்தரோம், ஜிஎஸ்டி கூட வந்துட்டு நாங்கள் அது இது பண்ணி கொடுக்குறோம் சார் அப்படின்னு வந்து சொன்னிச்சு. அப்போது என்கிட்ட வந்துட்டு ஜாப் கார்டு போட்டவர் பேசுகிறார். அவர் பார்த்த விதம் அப்படின்றது எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி வியர்டாகவே இருந்துச்சு. அவர் தப்பாக பேசல, ஓப்பனாக தப்பாலாம் திட்டல. ஸோ அவர் பேசும்போது சார் சொல்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ளேயே எனக்கு வந்துட்டு என்னடா நான் ஒரு 950 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நான் மல்லு கட்டி இங்கே பேசினு இருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு இந்த 1000 ரூபா மேட்ரு கிடையாது, உண்மையாக சொல்லி கூப்பிட்டுருக்கணும்ல. ஒருவேளை நான் சொல்கிறேன், நான் இது போல் என்கிட்ட காசு இவ்வளோதான் இருக்கு, காசு எடுக்காமல் இருந்திருந்தா என்னை வண்டியை வெளியே விட்டுருப்பாங்கன்ற, நான் எங்கேயாவது கடனை ஒன்று வாங்கியாவது அதை கட்டி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஏன், எதுக்காக அப்படின்றது தான். சரி ஓகே, லாஸ்ட் எனக்கு ஆஃபர்னு சொல்லி தான் எனக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 6,999 அப்படின்றதுல. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், இது போல் வந்துட்டு லாஸ்ட் மந்த் எனக்கு இவ்வளோ வந்துச்சு அவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இவங்களும் இவ்வளோ சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சார் உங்களுக்கு வீல் பேலன்ஸு அந்த அலைன்மெண்ட்டு இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் தள்ளுபடி பண்ணிட்டோம், அதெல்லாம் கிடையாது சார், அதெல்லாம் இல்லாமல் தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. லாஸ்ட் டைம் இப்போ ஏர் ஃபில்ட்ரு இதில் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு எனக்கு 700 ரூபா ஏர் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டு 900 ரூபா அப்படின்றது வந்துருச்சு. அப்போ வந்துட்டு 7,900 ரூபா அப்படின்றது ஓகே. ஆனால் எனக்கு லாஸ்ட் மந்த்து வீல் பேலன்சிங் பார்த்தது எனக்கு 1,195 ரூபாயில பார்த்துருக்காங்க. அப்போ இதுல நான் வந்துட்டு 7,935 நான் 1,195 ரூபா மைனஸ் பண்ணா எனக்கு வந்துட்டு எவ்வளவு வருது? இருங்க, நிமிஷம் செல் எடுத்துட்டு வந்துடுறேன், கால்குலேட் போட்டு காமிக்கிறேன். டைம் எடுத்துக்கும், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயத்த ஏதோ சொன்னோம் போனோன்னு இருக்கக்கூடாது, தெளிவாக தெரியணும். 7,935 மைனஸ் 1,195 6,740 ரூபா வருதுங்க. 6,740 ரூபாயில அப்போ எனக்கு வந்துட்டு ஃபில்டர், ஆனால் அவங்க சொன்னது அதிகம் தான், 6,999 தானே சொன்னாங்க. இதில் வந்துட்டு 6,740 அப்படின்றது வருது. அதாவது நான் வந்து இதை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னன்னா எனக்கு வந்து 900 ரூபா போட்டுக்கலாம், டேரெக்டாகவே நான் 900 ரூபா போட்டுறேன். இப்போ 900 ரூபா போட்டாலே எனக்கு வந்துட்டு
7640 ரூபா அப்படின்றது வருது. ஆனால் இவங்க சொன்னது என்னன்னா 7935 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு புரியல. நான் ஜிஎஸ்டி கால்குலேட் போட்டு தான் அதை சொல்கிறேன். நான் ஜிஎஸ்டி கால்குலேட் போடாமல் அதை மைனஸ் பண்ணல. ஏன்னா நான் அந்த டோட்டல் காஸ்ட்லேருந்து தான் மைனஸ் பண்ணுறேன். நான் அதனால ஜிஎஸ்டி கால்குலேஷன் அப்படின்றது வந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இது என்னடா கணக்கு இது? இப்போ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக அது ஏன் கொண்டு போகணும்? அவங்க டேரெக்டாக சொல்லிடலாமே, சார் இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டு நாங்கள் பண்ணுறோம், ஜென்ரலாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணுறோம், இதில் இந்த கணக்கு தப்பு அந்த கணக்கு தப்பு வேணால் விட்டுருங்களேன், இப்போ நான் சொல்கிறது மட்டும் நியாயமானு பாருங்களேன். சார் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது சார், இந்த பாயிண்ட் எல்லாம் நாங்கள் செக் பண்ண போகிறோம். இப்போ சைடில் கொடுக்குற வருமானம் அந்த பாயிண்ட்லாம் நாங்கள் செக் பண்ண போகிறோம். ஒருவேளை இதை நாங்கள் ஏதாவது மாத்திர மாதிரி இருந்தால், அதாவது இன்ஜின் ஆயில் வந்துட்டு நீங்கள் காசு தர தேவையில்ல, அதுக்கு தான் இன்ஜின் ஆயில் இதில் வந்துடும், கூலண்ட் ஆயில் டாப் அப் வந்துடும், அப்புறமேட்டு பிரேக்கிங் ஆயில் டாப் அப் வந்துடும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு ஏர் ஃபில்டர் கிளீன் பண்ணி அவங்க இன்ஜின் ஏர் ஃபில்டர் கொண்டு மாத்திரம் தான் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் சொன்னார் 40,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க தாங்க அதை மாற்றணும், நாங்கள் சும்மா டஸ்ட் அடிச்சு கிளீன் பண்ணி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஓகே சரி, அது விட்டு தள்ளுங்க. அப்போது இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லி வர வைக்கல? என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறேன். நான் இந்த டைமில் காசு இல்லை மேடம் அப்படின்ட்டு சொல்கிறேன், எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறேன். அதை சொல்லி வர வச்சிருந்தா ஓகே தானே அப்படின்னு. சரி ஓகேங்க, இதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கோங்க. இப்படி சொல்லி கூப்பிடுவாங்க, மேபி அங்கே போகும்போது அது டிஃப்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது அவங்க மேலே தப்பு கிடையாது, இது அவங்க மேலே மிஸ்டேக்ஸ் இருக்குதான். ஆனால் நம்ம வண்டிக்கு தான் மாற்றுறாங்க, அதை அப்படி சொல்லி மாற்றுறாங்க. சார் உங்கள் காருக்கு தான் சார் பாருங்க சார், ஏசி ஃபில்டர் உங்கள் காருக்கு தான் சார் நீங்கள் மாற்ற சொல்லி நான் மாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிடுவாங்க. ஏசி ஃபில்டருக்கு நான் 750 ரூபா இல்லை 450 ரூபா என்னமோ தான் இதில் பார்த்தேன். நான் அதை நானே மாற்றிருப்பேன். நான் ஏன்னா பெருசாக வேலை கிடையாது, ஏசி ஃபில்டர் அது மாற்றிருந்தேன்னா அது இவ்வளோ காஸ்ட் வந்துருக்காது. அது ஜிஎஸ்டி வேற இதில் வரதுதான் பௌத்தரிச்சலாக இருக்குது, அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு சொல்லி இது பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்க அதையும் வந்துட்டு பண்ணல. அப்போ அதையும் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அதுதான் கோவம். எனக்கு காசு போனதில்லை, என் வண்டிக்கு தான் பண்ணீங்க, அது எல்லாமே எனக்கு தெரியுது. அதை ஏன் இந்த டெலிகாலர் முன்னாடியே சொல்லலை? அப்புறம் எனக்கு வந்துட்டு கார் டெலிவரிக்கும் சொல்லிடலாம் சார், இல்லை சார் மேக்ஸிமம் ட்ரை வி வில் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா ஓகே, வி வில் ட்ரை டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே தான். நான் ட்ரை பண்ணுறது தானே சொன்னேன், உங்களுக்கு தரன்லாம் சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி சொல்லியா சமாளிச்சிருக்கலாம். ஆனால் வாங்க 2 மதியெல்லாம் கொடுத்துருவோம், 1 மணிக்கெலாம் கொடுத்துறோம், அதுக்கு முன்னாடியே கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுக்காக? இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்குறேன். ஒருத்தருடைய டைம் வேஸ்ட்டு, ஒரு ஹோப்னஸ் போச்சுன்னா அது மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியாதுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, நம்ம காரு சர்வீஸ் முடிஞ்சு வந்துருச்சுங்க. அட பரவாயில்லையே, இந்த தடவை சூப்பராக துடைச்சிருக்கிறாங்க. இங்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, முன்னாடி நல்லா இருக்குது, சைடில் நம்ம காட்டினோம் இல்லைங்களா, ஆனால் அதுலேயும் சின்னதாக இந்த தூள் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த ஆயில் இது போட்டு துடைச்சாலே இதுதான் தொல்லை. ஓகே, ரெண்டாவது கீழே எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா கருப்பாக இருக்குது, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்ம. அப்புறம் இந்த இடத்துலையும் நல்லா அடிச்சிருக்கிறாங்க, நல்லா இந்த ஆயில் இது அடிச்சிருக்காங்க போல், நல்லாயிருக்கு. டயரும் நல்லா இருக்குது, பின் சீட்டையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பின் சீட்டில் ஓகே, பின் சீட்டும் நல்லா இருக்குது, நல்லா துடைச்சிருக்கு. இது ஏதோ க்ரீம் மாதிரி போட்டு துடைப்பாங்க போல். அது பாருங்களேன், எண்ணெய் பிசுக்கு மாதிரி தருது, அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வண்டி புக்கு எடுத்துருப்பாங்க போல், பார்த்துருவோம். ஏதாவது மிஸ்ஸிங் ஓகே, எல்லாம் இருக்குது. புக்கு ஓஜி தானே? ஆமாம், ஏன்னா கார் இது ஒரிஜினல் இருக்கட்டும். ஏன்னா பைக்குன்னா நம்ம திறந்து வச்சுருவோம், கார்னா அப்படி இருக்காதுல்ல, அதனால் ஓஜி இருக்கட்டும்னு எழுதி வச்சிட்டேன். டூப்ளிகேட் மட்டும்தான் வீட்டில் பத்திரமா இருக்குது. ஓகே, இதுவெல்லாம் ஓகே தான். பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓ ரைட் ரைட் ரைட். ஆக்சுவலி இது கல்நெட் இருக்கும், இது நம்ம மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோ இதில் மாட்டி விட்டுக்கலாம். அப்படியே இதையும் நீங்கள் இதில் அப்படியே மாட்டிடலாம். அப்படி மாட்டிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். இது என்னென்னா அந்த ஏசி ஃபில்டர் நம்ம க்ளீன் பண்ணாங்களே, அது அப்படியே நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஒரு சைடு இருக்குது, என்னது ஒன்று தான் இருக்குது, 1 2 இன்னொன்று காணுமே. முன்னாடி ஒன்று இருக்குது, உள்ளே ஒன்று இருக்குது. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. பரவாயில்லையே, உள்ளேயும் நல்லா துடைச்சிருக்கிறாங்க, நல்ல விஷயம். ஆனால் இதுக்கு மட்டும் கிரீஸ் போடாமல் விட்டாங்க.
ஓகே, அடுத்தது. ஆனால் இங்கே பாருங்களேன், டஸ்ட்டு பாருங்கள். இது இவங்க மிஸ்டேக் கிடையாது, ஆக்சுவலி டஸ்ட்டு இப்படி தான் வரும். அது இந்த இடம் மிஸ்டேக் தான், இவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம இன்ஜினா அது பலன்னு ஆக்கிட்டாங்க. நல்லா இருக்கு. என்ன ஆயில், என்ன கருமன்னே தெரியல. पूरा वॉशिंग भैया वेस्ट। ஓகே, இதுலலாம் அடிச்சிருக்காங்க தண்ணி. அதுதான் உயிர் நாடி. ஃபேனு, ஆனால் இது மாற்றுறாங்க, ஆயில் மாற்றுறாங்க. இது மாற்றேன், இன்ஜின் ஆயிலையும் பார்த்துட்டேன், இந்த பிரேக் ஆயிலையும் பார்த்தாச்சு, இதுவும் ஃபில் பண்ணாங்க, இதையும் பார்த்துட்டேன். ஆனால் இதில் ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க, என்ன ஸ்ப்ரேன்னு தெரில. கழுவிட்டு அடித்தாங்கன்னா இல்லை மேலால் அடிச்சிருக்காங்கன்னு தெரியலைங்க. பலன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது, புதுசாக வாங்கக்குள்ளே இருந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. வேற லெவல் சர்வீஸில் காட்டிட்டாங்க. இதில் ஒரு டிசப்பாயிண்டட் எனக்கு இருந்தாலும், இங்கே சர்வீஸ் அப்படின்றது வேற லெவல். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ள ஃபுல்லாக கிளீனிங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உள்ள ஃபுல்லாக கிளீனிங்லேருந்து எல்லாத்தையுமே வேற லெவல் சர்வீஸ் அப்படின்றது எனக்கு எந்த வித துளி டிசப்பாயிண்டடும் கிடையாது. மேபி அது ஏதாவது மிஸ்டேக் வருதுன்னா அது போக போக தான் வரும், உடனே எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பண்ணும்போது உடனே அந்த அழுக்கு எல்லாமே தெரிஞ்சது. இன்ஜின் பாலிஷ் எல்லாமே அடிச்சு வண்டியை சூப்பராக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாம் ஓகே தான் எனக்கு. பட் என்ன கூப்பிட்ட விதம் அப்படின்றதான் எனக்கு ஒரு டிசப்பாயிண்டட். எனக்கு இது மீடியா இருக்குது அப்படின்றதுனால நான் இதை வந்து பகிர்ந்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து என் குறைய வந்துட்டு கத்தி அழுதுட்டு இருக்கிறேன். மற்றவங்க மீடியா பற்றி தெரியாதவங்க யோசிச்சுட்டு அங்கே காசு இல்லாமல் அவங்க போய் அசிங்கப்படுவாங்க. கேட்டால் அங்கே பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க, என்னடா காரை வச்சிருக்கிறான், சரி பண்ணுறது காசு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் என்னுடைய வந்துட்டு இது. இவங்களை குறை சொல்லணும், அவங்களுக்கு குறை சொல்லணும் இல்லை, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஏன்னா சர்வீஸில் எந்த குறையும் கிடையாது, பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க சூப்பராக. இப்போ வரைக்கும் நேற்று தான் பண்ணிட்டு வந்தேன். வண்டி கிளீனாக இருக்குது, நீட் அண்ட் கிளீனாக. எனக்கு எக்ஸ்டீரியர்லையும் இன்டீரியர் வண்டிக்குள்ள வந்துட்டு க்ளீன் பண்ணதும் எல்லாமே சூப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அண்டு இங்கே மற்றபடி ஆயில் சேஞ்ச் பண்ணது, மைலேஜ், இது வந்துட்டு மற்ற இது எல்லாமே இனி போக போக தான் தெரியும். மற்றபடி எல்லாமே எனக்கு ஆல் குட் அப்படின்னு தான் வந்துச்சு. லிஸ்ட்டு கொடுத்தாங்க, இந்த லிஸ்ட் படி டிக் அடிச்சு அவுட் ஆஃப் 10 தான் கொடுத்தேன். 10க்கு 10 தான் நான் கொடுத்தேன். நான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுனால தான் கொடுத்தேன். பட் அதில் கஸ்டமர் சர்வீஸ், டெலிகாலிங் சர்வீஸை பற்றி கேட்டிருந்தாங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு 5 போட்டு வந்திருப்பேன் நான். ஓகே கைஸ், ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதில் ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், வரவேற்கப்படுகிறது. அதையும் கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. கண்டிப்பாக ஃபர்தராக அதை பார்ப்பேன். நான் எனக்கு தெரியாத விஷயமா இருந்ததுன்னா தெரிஞ்சுப்பேன், தெரிஞ்ச விஷயமா இருந்தால் இதை தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.